காலையில் எழுந்ததும் பார்த்தீங்கன்னா மீஷோலேருந்து ஒரு ஆர்டர் தாங்க வந்திருந்தது. சரி தம்பியுமே இதை ஓப்பன் பண்ணி காட்டுங்கம்மான்னு சொல்லியிருந்தான். சரி சொல்லிட்டு நானுமே இதை அன்பாக்ஸ் பண்ணிட்டேன். இது வந்து பார்த்திங்கன்னா இந்த ஹோல்டர் மாதிரி வாங்கியிருந்தேன். இந்த நம்ம இரும்பு நார் அந்த ஸ்க்ரப்பர் எல்லாமே வந்து ஹோல்டு பண்ணி வைக்கிறதுக்காக. சரி சொல்லிட்டு நானுமே கஷ்டப்பட்டு எல்லாத்தையுமே எப்படி செட்டிங்ஸ் எல்லாம் பார்த்து யோசித்து ஒன்று ஒன்றா வந்து செட் பண்ணி பார்த்தேன். ஆக்சுவலாக கொஞ்சம் கன்ஃபியூஷனாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு ஒரு ஐடியா வந்ததுக்கப்புறமா நான் வந்து ஒரு மாடலில் செட் பண்ணி பார்த்துட்டு கரெக்டாக வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். அப்புறமேட்டு பார்த்திங்கன்னா கடைசியில் தான் ஒரு ட்விஸ்ட்டு வந்துச்சு. என்னோடய டேப்போடைய சைஸும் இதுவும் வந்து கரெக்டாகவே செட் ஆகலைங்க. ஏன்னு பார்த்திங்கன்னா அது லாஸ்ட்டாக வந்து நான் காட்டுறேன். கரெக்டாக வந்து சென்டராக இருக்குது இந்த பீஸ் பார்த்திங்கன்னா. எனக்கு வந்து அந்த டேப்போடைய இது வந்து ரொம்ப செவுரு ஒட்டி இருந்ததுனால எனக்கு வந்து அது செட் ஆகலை. செட் ஆகிறவங்க வந்து நீங்கள் ட்ரை பண்ணி வாங்கிக்கோங்க. இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 110 தான். நான் உடனே வந்து இந்த ஒரு ஹேங்கர் மாதிரி ஒரு ஸ்டிக்கர் மாதிரி வாங்கியிருந்தேன். அதை வச்சு செட் பண்ணிட்டேன். நான் வந்து ஃபங்க்ஷன்லாம் போயிட்டு வந்துட்டு பாப்பாவுக்கும் எனக்குமே ரொம்ப ஃபீவராக ஆயிடுச்சுங்க. சரி சொல்லிட்டு பாப்பாவுக்கு பார்த்திங்கன்னா கருப்பு கவுனி கஞ்சி தான் காசியிருந்தேன். இந்த கஞ்சோடைய வீடியோ வந்து ஃபுல் லாங் வீடியோ வந்து நான் அடுத்த ஒரு வீடியோவில் போடுறேன். பாப்பாவுக்கு பார்த்திங்கன்னா கொஞ்சம் மைல்டாக ஃபீவராக இருந்துச்சு. ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா அவளுக்கு கொஞ்சம் பல்லு வலியாக வர இருந்துச்சு. சரி சொல்லிவிட்டு காலையிலேயே அவளை வந்து கஞ்சி குடிக்க சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வந்து இப்படி தாங்க இருந்துச்சு. என்னால் சுத்தமாக உடம்பே முடியல. ஆனாலுமே சரி எல்லாத்தையும் வேலைலாம் முடிச்சிடலாம் சொல்லிவிட்டு கடகடன்ட்டு வந்து சாமான்லாம் பார்த்திங்கன்னா நைட்டே அப்படியே போட்டு வச்சுருந்தேன். துலக்கவே இல்லை. ஃபஸ்ட்டு வந்து ஒரு வாட்டி அலசிட்டு அதுக்கப்புறம் திருப்பி சிங்கில் போட்டு அதுக்கப்புறம் வாஷ் பண்ணி தான் எடுப்பேன். ஏன்னா ஒரு நைட்டு ஸ்டே ஆகிடுச்சுன்னா ஒரு மாதிரியாக இருக்கும்னு சொல்லிட்டு. இதே மாதிரி பார்த்திங்கன்னா எங்கள் அம்மா ஒரே ஒரு விஷயம் சொல்லுவாங்க. ஏம்மா உடம்பு சரியில்லைன்னா இப்படியே படுத்துட்டு இருந்தா எப்படிம்மா, அழுதாலும் புள்ள அவள் தான் பெற்றுக்கணும் அப்படின்ட்டு எங்கள் அம்மா சொல்லுவாங்க. அது என்னன்னு தெரியல, என் மனசில் அது பதிஞ்சிருச்சு. அதனால் எப்போவுமே உடம்பு முடியல படுத்துகிட்டே இருந்தால் இதை மட்டும் நினச்சிட்டு எழுந்து நான் வந்து சமைக்க ஆரம்பிச்சிடுவேன். அவ்வளோதாங்க. வீடெல்லாமே க்ளீன் பண்ணி எல்லாம் முடிச்சாச்சு. நானும் பாப்பாவும் பார்த்திங்கன்னா சரி ஃபஸ்ட்டு வந்து பல் ஹாஸ்பிட்டலுக்கு தான் போகலான்னு சொல்லிவிட்டு தாம்பரம் கிட்ட தான் போயிருந்தோம். அங்கே வந்து எங்கள் அண்ணாவையும் வர சொல்லியிருந்தேன். அவங்களுமே வந்து கூட இருந்தாங்க. அதுக்கப்புறம் பாப்பாவுக்கு பல்லெல்லாம் இது பண்ணோடனே ஒரு எக்ஸ்ரே எடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பல் ஃபுல்லாக எக்ஸ்ரே எடுக்கணுன்றதுனால அண்ணாவுமே வந்து கூட கூப்பிட்டு போய் எக்ஸ்ரேலாம் எடுத்துகிட்டு அப்படியே வீட்டுக்கும் போயிட்டேன். சரி சொல்லிட்டு அங்கே போய் கொஞ்ச நேரம் ரிலாக்ஸ் பண்ணலான்னு பார்த்தா அங்கே போயிட்டு பாப்பாவுக்கு ரொம்ப ஃபீவர் அதிகமாகிடுச்சு. சரி சொல்லிட்டு அங்கேயே வந்து ஒரு பீடியாட்ரிஷியன் ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டோம். அங்கே போயிட்டு பார்த்திங்கன்னா 102 பாப்பாவுக்கு ஃபீவர். அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்துட்டோம். வீட்டுக்கு வந்து ஒரு 6:45 போலலாம் வீட்டுக்கு வந்துட்டோம். பாப்பாவுக்குமே நான் ரசம் சாதம் கொடுத்துட்டு மருந்து ஊற்றி தூங்க வச்சுட்டேன். இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.